நொறுங்குண்டு பணிந்த ஆவி. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஆவி. இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்கிறார். ஏன்னா அவருக்கு பெருமை மத்தியில் வாசம் பண்ணவே தெரியாது. பரலோகத்தில் பெருமை கிடையாது, பரிசுத்த சபையில் பெருமை கூடாது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பெருமை கூடாது, எக்காரணம் கொண்டும் பெருமை கூடாது. பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் குமாரனாய் இயேசுவை பாருங்கள், நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு கெத்சமனேல ஜெபிக்கிறார். சிலுவையில் நொறுங்குண்டு பணிந்த ஆவியாக அவர் மன்னியும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி தேவை.